மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதம் 8:4. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறார் தாவீது. இத்தனை வல்லமுள்ள தேவன் மண்ணான மனிதனை நினைத்து மனுஷகுமாரனை மனிதனை விசாரிக்கும்படியாக பூமிக்கு அனுப்பி விசாரித்து ரட்சித்தார் அல்லவா? இந்த தேவ அன்பு எத்தனை பெரியது! இது தகப்பனின் அன்பு போன்றது என தாவீது துதிக்கிறார். தாவீது ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்துக் கொண்டிருந்த போது அவர் தகப்பன் அவரை அழைத்து அனுப்பி வறுத்த பயிற்றையும் அப்பங்களையும் பால் கட்டிகளையும் கொடுத்து, பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று ஓட்டமாய் ஓடிப்போய் விசாரித்து வா என அனுப்பி வைத்தாரே. அந்த தகப்பனுடைய அன்பு எத்தனை பெரியது! தாவீது அவ்விதமாக விசாரித்த போது அவர் சகோதரர் இக்கட்டில் தான் இருந்தார்கள், சுகமாய் இருக்கவில்லை. கோலியாத்தினால் தூஷிக்கப்பட்டு கலங்கினவர்களாய் இருந்தார்கள். தாவீது அதை அறிந்து கோலியாத்தோடு யுத்தம் செய்து பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு உண்டாக்கினார். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதித்தருகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என யோபு 7:17-18 கூறுகிறது. மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என சங்கீதம் 144:3 கூறுகிறது. நமது பரமபிதாவின் அன்பை, மகிமையை, கிருபையை உணர்வுள்ளவர்களாக வாழுவோம். யோசேப்பு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தன் சகோதரரை விசாரிக்கும்படியாக தகப்பன் யாக்கோபால் அனுப்பி வைக்கப்பட்ட போது அவன் சகோதரர் அவனுடைய பல வருணமான அங்கியை எடுத்துக்கொண்டு யோசேப்பையோ குழியில் போட்டுவிட்டார்கள். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார் அல்லவா? யோசேப்பு மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் உயர்த்தப்பட்டு இங்கு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். இயேசுவும் மனுஷனை விசாரிக்கும்படியாக தகப்பனால் அனுப்பி வைக்கப்பட்ட போது சிலுவை பாடுகளை சகித்து மரணத்தை ஜெயித்து பிதாவின் வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு ரட்சிப்பை உண்டாக்கினார். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை காலைதோறும் விசாரிக்கிற உமது வல்லமைக்கு, அன்பிற்கு நன்றி சொல்லுகிறோம். என் கண்ணீரை துடையும். ஆமேன்.